தமிழ்நாட்டு அரசியல்ல மிக முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருக்கிறது தமிழக தேர்தல் களம். 2026 எக்ஸிட் போல் நேற்று வெளியானது. ஆனா, நேற்று வந்த எல்லா எக்ஸிட் போல் டேட்டாவையும் வைத்து உறுதியான ஒரே மாதிரியான முடிவு வந்துவிட்டதா அப்படின்னு உறுதியா சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டில் இந்த முறை வெளியான எக்ஸிட் போல்கள் மாறுபட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன்களையும், சில இடங்கள்ல அதிகமான டீவியேஷனையும் காட்டுகின்றன. அதனால் இதை ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸாக பார்க்கணுமே தவிர, ஒரு ஃபைனல் வேர்டிக்ட்டாக அல்ல அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களோட பார்வை. இதை பத்தின ஒரு முழுமையான அனாலிசிஸை இந்த காணொளியில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. நேற்று வெளியான எக்ஸிட் போல்ல ஓவரால் ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஏஜென்சிஸ் எக்ஸிட் போலை வெளியிட்ட அதிகமான ஏஜென்சிஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு மிக முக்கியமாக முன்னிலையையும், ஆட்சி அமைக்கிறதுக்குரிய அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக பெற்றிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து பார்க்கும்போது அதிகப்படியான இடங்களை கம்ஃபர்டபுளாக அவர்கள் கிராஸ் செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்திருந்தாங்க. ஆனால் சில ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒரு சில பேர் ரொம்ப க்ளோஸாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக காமிச்சிருந்தாங்க அந்த ட்ரெண்டை. ஆனால் ஒரே ஒரு ஆக்சிஸ் இந்தியா என்கிற ஒரு எக்ஸிட் போல் மட்டும் தாவேகாவுக்கு மிக அதிகமான சீட்டுகளை ப்ரொஜெக்ட் செய்தும் அவர்கள் தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதன் அர்த்தம் தமிழ்நாட்டில் ஒரு கிளியரான வேவ் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடணுமா, இல்லைன்னா ஒரு இன்கம்பெண்ட், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்திற்கு ஒரு மக்களுக்கு அவர்கள் மேல ஒரு முழு எதிர்ப்பு அலை இல்லை அப்படின்னு எடுத்துக்கிடணுமா அப்படிங்கிறதை மே 4 வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி நிலை, அந்த இன்கம்பென்சி அனாலிசிஸ்ன்னு எப்பவும் பார்க்கும்போது எக்ஸிட் போல் ட்ரெண்ட் இருந்து தெரிகிறது. நம்மளுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதாவது மகளிருக்கான பேருந்து பயணமாக இருக்கட்டும், இல்ல மகளிருக்கான பல்வேறு திட்டங்களாக இருக்கட்டும், மாணவர்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும், இல்ல விவசாயிகளுக்கான திட்டங்களாக இருக்கட்டும், இது அத்தனையுமே கிராமப்புறங்கள் வரைக்கும், அடித்தளத்தில் வரைக்கும் ரீச் ஆயிருக்குது அப்படிங்கறத காமிக்குது. அது போக சிறுபான்மையினர் மற்றும் அர்பன் ஓட்டர்ஸ் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கண்டிப்பான ஒரு கன்சாலிடேஷனாக அவர்கள் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இந்த ட்ரெண்ட் மூலியமாக தெரிகிறது. அதனால் ஸ்ட்ராங்கான ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, இது ஒரு ப்ரோ இன்கம்பென்சி உள்ள ஒரு கவர்மெண்டாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் சைனாக இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ், இந்த எக்ஸிட் போல்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஆனா சில இடங்கள்ல லோக்கல் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதாக பல கருத்து கணிப்புகள்ல நம்மளுக்கு முன்னமே தெரிஞ்சிருது. அதனால தான் லேண்ட்ஸ்லைடான ஒரு ப்ரொஜெக்ஷன் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா, சில போல்ஸ்ல ரிவைவல் சிக்னல் தெரிகிறதாக எக்ஸிட் போல்ஸ்ல காமிச்சிருக்கு. குறிப்பாக வெஸ்டர்ன் பெல்ட் என்று சொல்லக்கூடிய நம்ம கொங்கு மண்டலத்தில் சில ரூரல் பாக்கெட்ஸ்லையும் அவர்களுக்கான வாக்கு வங்கிகள் மீண்டும் ஒரு முறை உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெஸ்டர்ன் பெல்ட்ஸ்ல எப்பவுமே அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது எம்ஜிஆர் காலம் தொட்டு, ஜெயலலிதா அம்மையார் காலம் தொட்டு, இன்றைக்கு அதிமுகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் காலம் வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் அவர்களுக்கான ஒரு நிலையான ஒரு வாக்கு வங்கியை ஒரு ஸ்திரத்தன்மையுடன் பெற்றிருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறோம். அதனாலதான் இந்த வாட்டி ரொம்ப சீரியஸான கொங்கு பெல்ட்டை கவனிக்கிறதுக்காக திரு செந்தில் பாலாஜி கரூரில் இருந்து கோவைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதுவும் இல்லாம அவர் ஒட்டுமொத்தமாக அந்த வெஸ்டர்ன் பெல்ட்டை கட்டுக்குள்ள கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மொத்தமாக அந்த தொகுதிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு குறிக்கோளாக வைத்து பாடுபட்டு கொண்டிருக்கிற அந்த சூழல்ல ட்ரெண்ட் அனாலிசிஸில் எக்ஸிட் போல் வந்திருக்கிற அந்த தொகுதிகளினுடைய பிரேக்கப்பை வச்சு பார்க்கும்போது கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதாக காட்டப்படுகிறது. ஆனால் ஸ்டேட் வைடாக இந்த வேவ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸில் அப்படி நம்மளால பார்க்க முடியல. ஸோ லீடர்ஷிப்புக்கு ஒரு கிளாரிட்டி இன்னும் குவெஸ்டின் மார்க்காகவே இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸிட் போல் மூலியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை பற்றி நம்மளால் பார்க்க முடிகிறது. இது எல்லாத்தையும் தாண்டி புதிதாக வரவாக வந்திருக்கக்கூடிய தாவேகா அப்படிங்கிற திரு விஜய் அவர்களுடைய ஃபேக்டர் ரியாலிட்டியையும் ப்ரொஜெக்ஷனையும் எப்படி காமிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் மிக முக்கிய ஒரு டிபேட் பாயிண்டாக இன்றைய கால சூழ்நிலையில் நேற்று வெளியான அந்த தரவுகள் அடிப்படையில் சில எக்ஸிட் போல்கள் கம்ப்ளீட்டாக தாவேகாவுக்கு 120+ சீட்ஸை வரை ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறார்கள். ஆனால் கிரவுண்ட் அனாலிசிஸ் எப்போவுமே சொல்வது என்னன்னா, கேம்பெயின் கவரேஜ் முழு ஸ்டேட்டுக்குமே திரு விஜய் அவர்கள் பண்ணவில்லை
அப்படிங்கிறத தாண்டி பூத் லெவல்லையும் ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சராக இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு ஆர்கனைசேஷனல் டெப்த் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால இந்த ப்ரொஜெக்ஷன் ஓவர் எஸ்டிமேஷனாக இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதும், ஆனால் இக்னோர் பண்ண முடியாத விஷயங்களாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது யூத், அதாவது இளைஞர்களும் அந்த ஃபர்ஸ்ட் டைமாக வாக்களிக்கக்கூடியவர்களும் அவர்களுக்குரிய அந்த புல்லிங் ஃபேக்டரை திரு விஜய் அவர்கள் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று சிந்தனையும் இருக்க முடியாது. அதே சமயம் நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய அந்த அர்பன் ஓட்டர் ஸ்பிளிட் வந்து கண்டிப்பாக ஒரு பொட்டன்ஷியலான ஒரு த்ரெட்டை கொடுக்கும் மற்ற கட்சிகளுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக இந்த இடத்துல தவேகா வந்து ஒரு ஓட் ஸ்பிளிட்டராக, ஒரு கிங் மேக்கராக, இல்லை கிங்காக இந்த எலெக்ஷனில் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஓட் ஸ்பிளிட்டராக இருப்பார் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. ஏன்னா வாக்கு சதவீதத்தையும் அந்த சீட்டோடைய ஷேரையும் மிஸ்மேட்ச் பண்ணக்கூடிய அந்த கால்குலேஷன்ஸ் வந்து எக்ஸிட் போல்களில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ட்ரெண்டை காமிக்குதான்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 விழுக்காடு ஓட் ஸ்விங் ஆனால் கூட கிட்டத்தட்ட 20 to 30 சீட் வரைக்கும் ஒரு டிஃபரன்ஸை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஓட் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒரே ஓட் ஷேர் இருந்தால் கூட சீட் கவுண்ட் வந்து டிராஸ்டிக்கலாக மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்திருக்கிற ஹிஸ்டாரிக்கலாக எலெக்ஷனை படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சைலண்ட் ஓட்டர்ஸும் ஹிடன் ஸ்விங் எப்படி தமிழ்நாட்டில் வந்து விமென் ஓட்டர்ஸும் ரூரல் ஓட்டர்ஸ் இந்த இவர்கள் 2 பேருமே ஒட்டுமொத்தமாக எக்ஸிட் போலில் ஃபுல் கேப்சர் ஆகியிருக்க முடியாது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான பார்வை. லாஸ்ட் மினிட் டிசிஷன் எடுப்பவர்களுமே வந்து இந்த ஸ்விங்லையும் இந்த எக்ஸிட் போல்லையும் வந்து வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டை மாற்றும் ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்கள் பார்வை. அப்போது எக்ஸிட் போலோட கிரெடிபிலிட்டி இஷ்யூவும் இந்த இடத்துல நம்ம கவனத்தில் கொள்ளணும். இந்த முறை சில போல்ஸ் வந்து அன்ரியலிஸ்டிக்கான ஷீட்டை வந்து ஜம்பிங் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தவேகா போன்ற புதிய வருகைக்கும் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கிரவுண்ட் கேம்பெயினுக்கு மேட்ச் ஆகாத ஒரு நம்பர்ஸ், கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகாத பல நம்பர்ஸை பல இடங்களில் கொடுத்துருக்கிறதே பார்க்குறோம். இதனால் தான் மெத்தடாலஜி மீது ஒரு பெரிய கேள்வி வந்து தொடர்ச்சியாக ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி எடுப்பப்பட்டு கொண்டே வருகிறது. ஒட்டுமொத்தமாக கரண்ட் எக்ஸிட் போல் ட்ரெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஸ்டேபிளான பொசிஷனை இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதை காமிச்சால் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் போட்டியில் இருக்குது. ஆனால் ரொம்ப பெரிய ஒரு டாமினன்ட் எஃபெக்டை இந்த எலெக்ஷனில் கொடுக்கல அப்படிங்கிறதும் அதற்கு காரணம் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு கட்சிகள் வந்து மதச்சார்பின்மையை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளாக அறியப்படுகிறது. அது தமிழ்நாட்டினுடைய கோர் எசன்ஸுக்கு மிக எதிரான ஒரு மனநிலைமை கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்களாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி தவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கொடுத்துருக்குது. அதே சமயம் அது கன்வர்ஷன் ஆகிறதுக்குரிய அந்த வாய்ப்புகளை அன்சர்டனாக மிக முக்கியமாக அது மாறுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்குறியிலே தான் இன்னும் இருக்க வேண்டியிருக்குது. ஃபைனல் ரிசல்ட் எப்படி டிபெண்ட் ஆகும்னா லாஸ்ட் 48 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஸ்விங் ஆகிறதுக்கும் சரி, போத்தோட டர்ன் அவுட்டோடைய பேட்டர்னும் சரி, அதே மாதிரி மகளிரினுடைய ஓட்டிங் டைரக்ஷனும் வந்து மிக முக்கியமாக மாற்றுறதுக்குரிய வாய்ப்புகள் எப்போவுமே அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் டிபெண்ட் ஆகியிருக்கும். அப்போது ஒட்டுமொத்தமாக எக்ஸிட் போல் எண்கள் வந்து எண்களை பேசலாம், ஆனால் அது வந்து தீர்ப்பு சொல்வது அப்படிங்கிறது வாக்குச்சாவடி மட்டும்தான். அல்லது ப்ரொஜெக்ஷன்கள் வந்து கதைகளை சொல்கின்றன, ஆனால் மக்கள் தான் வந்து ஒரு கிளைமேக்ஸை எப்போவுமே எழுதணும். அப்போது ஒட்டுமொத்தமாக மக்கள் என்ன கிளைமேக்ஸை எழுதியிருக்காங்கங்கிற அந்த ஒரு ஆக்சுவல் ரிசல்ட்டை காணுறதுக்கு நம்ம மே 4ஆம் தேதி வரைக்கும் அனைவரும் இணைந்திருக்க வேண்டும். லீடர்ஸ் சேனலில் அடுத்தடுத்த நாள் காணொளியை காண்பதற்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.